உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். அவங்க கிட்ட நம்மள டிபெண்டன்சி, அவங்களோட சார்ந்து அவர்களுடைய நடவடிக்கையில மனதுல மாற்றம் வந்துச்சுன்னா நம்மள நாம அப்படியே கொலைத்து கொள்ளுகிறோம். பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையே செதஞ்சு போகுது. பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஆகாத. அப்ப அதே மாதிரி சொல்லி அவநம்பிக்கையை சொல்றாளா அப்படின்னா அதுதான் இல்லை. அவ்வையிடம் இருக்கக்கூடிய எனக்கு பிடித்த செய்தி, எல்லாவற்றிலும் ஒரு எச்சரிக்கையை சொல்லுவாள், அடுத்ததாக ஒரு நேர்மறை நம்பிக்கையை நமக்கு தருவாள். என்ன தெரியுமா? உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி இருக்கட்டும். உடம்புன்னு பிறந்தா அதோட வியாதி என்பதும் கூட பிறந்துதான் ஆகும். அதுக்காக கவலைப்படாதியே. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உளர் என்று எங்கிருந்தோ மலையிலிருந்து வரக்கூடிய மருந்து உன்னுடைய பிணியை தீர்க்கும். அதுபோல எங்கிருந்தோ வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய பல நல்ல நபர்களால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். ஒருவன் ஏமாற்றினான் என்பதற்காக வாழ்க்கையை ஏமாந்து விட்டது, வாழ்க்கை என்னை ஏமாற்றி விட்டது என்று வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதே. அடுத்தடுத்து நல்ல பல மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்த வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீ தயாராக இரு என்று நமக்கு உளவியல் மருந்திடுகிறாள் அவ்வை.